ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அலெக்ஸாஸ் கிச்சன். நான் உங்கள் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பழ ஜூஸ் எப்படி செய்வது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய பழ ஜூஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதையும் பார்த்துருங்க. நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து கைஸ் நம்ம வந்து பழத்தை ஒவ்வொரு பழமா நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு தட்டை எடுத்துக்க போறோம். கட்டி எடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பழத்தை நறுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, அன்னாச்சி பழத்தை நறுக்க போறோம். நறுக்கிடுவோம். ஸ்டார்ட். எல்லா பழத்தையும் பொடிசா நறுக்கணும் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், அன்னாச்சி பழம் நறுக்கி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து கைஸ் மாம்பழம் நறுக்கி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை நறுக்கி வைக்க போகிறோம், துளியை உடிச்சிட்டு. வாழைப்பழம் எல்லாம் துளியை உடிச்சாச்சு கைஸ். இப்போ இதையும் நறுக்கி வச்சுக்கலாம். ஸோ வாழைப்பழம் இப்போ நறுக்கி முடிச்சாச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து கைஸ் வாழைப்பழம் நறுக்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கடாயில் ஃபர்ஸ்ட் வாழைப்பழத்தை போட்டு மசிக்க போறோம். நல்லா மசிச்சுக்கலாம். ஸோ வாழைப்பழம் நல்லா மசிச்சாச்சு கைஸ். இப்போ வந்து மாம்பழம் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா மசிக்கணும். மாம்பழம் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு கைஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த அன்னாச்சி பழத்தை வந்து போட்டு மசிக்க முடியாது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஜாரில் அரைச்சி அதுக்கப்புறம் நாங்கள் இதை வந்து ஊற்றிக்க போறோம். ஒரு ஜார் எடுத்துக்கலாம். இதில் அன்னாச்சி பழத்தை சேர்த்துட்டு அரைச்சதுக்கு அப்புறமா இதில் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து அன்னாச்சி பழத்தை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கைஸ். இப்போ வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது மசிக்க முடியாது, அதனால நம்ம அரைச்சி இதில் ஊற்றுறோம். இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜீனி போட்டுக்கலாம்.
ஜீனியை போட்டு இதை நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து அன்னாச்சி பழத்தை அரைச்சி நல்லா ஊற்றி நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஐஸ் கட்டி தனியாக இப்போ ஊற்ற போகிறோம். இதை ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். ஸோ இதையும் ஊற்றி நல்லா கிண்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மாதுளம்பழம் உரிச்சு வச்சிருக்கோம், அதை வந்து மேட்டாப்புல தூவி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து திராட்சை பழம், அதை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஊற்றி விட்டு கடைசியா எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் guys. அவ்வளோதான் guys, நல்லா கிண்டி விட்டாச்சு. சுவையான பழ ஜூஸ் ரெடி. இப்போ நம்ம கண்ணாடி கிளாஸ்ல ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், பழ ஜூஸ் செஞ்சு முடிச்சாச்சு. 2 கிளாஸ்லையும் ஊற்றியாச்சு. இப்போ எப்பயும் போல் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க சொல்லிடுவோம். அம்மா வாங்க. சுவையான பழ ஜூஸ் செஞ்சுருக்கேன், குடிச்சு பார்த்துட்டு ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்லி உள்ள வா. ஹலோ கைஸ், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி வீட்டில் நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்காம வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான பழ ஜூஸ் வீடியோ முடிஞ்சு. இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் 2டையுமே கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பாய் பாய். It's got everything I need. Yeah, the rooms, they're cheap. And if we don't